ஒரு காலத்துல நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருந்த சின்ன பையன் தான் இந்தியாவோட குடியரசுத் தலைவர்னு சொன்னா நம்புவீங்களா? அண்ட் திஸ் இஸ் எபிசோட் 1 ஆஃப் சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் கம்ஸ் ஃப்ரம் சக்சஸ்ஃபுல் பிளேசஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பக்கம் மறக்காம நம்ம பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1931 தமிழ்நாட்டில் இருக்க ராமேஸ்வரத்துல ஒரு சின்ன மீனவ குடும்பத்துல பிறந்தவர் தான் அப்துல் கலாம். அவரோட அப்பா படகோட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஃபேமிலி சுச்சுவேஷன் அண்ட் குடும்ப வறுமையின் காரணமாக அவர் ஸ்கூல் போற முன்னாடி நியூஸ் பேப்பர் போடுற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒரு நாளும் அவரோட கனவை அவரோட வறுமை தடுத்து நிறுத்தவே இல்லை. அவர் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. காலேஜ்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிஆர்டிஓ அண்ட் இஸ்ரோல வேலை பார்க்குற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்தியாவில லான்ச் ஆன முக்கியமான மிசைல்ஸ்ல அவர் பணியாற்றிருந்திருக்காரு. இதனால மக்கள் அனைவரும் அவரை மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு அழைக்கிறாங்க. அவரோட கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் காரணமாக 2002ல இவருக்கு இந்தியாவோட 11th பிரசிடண்டா பணியாற்ற வாய்ப்பு கிடைக்குது. இந்தியாவோட பிரசிடண்டா ஆனதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து ஸ்கூல்ஸ்க்கு போய் ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் த மாடல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் வறுமை அவரை தடுக்கல, தோல்வி அவரை நிறுத்தல. கல்வி, கடின உழைப்பு, விடாமுயற்சி அவரை உயர்வுக்கு கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி தாங்க நம்மளை எப்படியும் இன்றைய சூழ்நிலையை வச்சு நம்மளை ஃபியூச்சரை டிசைட் பண்ண முடியாது. இன்று நீ எடுக்கும் முயற்சி நாளை உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும். ட்ரீம் பிக். அதற்காக தினமும் உழை. ஒரு நாள் நம்மளோட கதையும் இன்னொருத்தவங்களுக்கு சொல்ற ஊக்கமாக மாறும்.